அந்த கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை குறித்த சில அப்டேட்களை சொல்லிவிடுகிறேன். அந்த உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுத்தவர்களில் ஒருவர் பிரபாகரன். வீடியோலாம் போட்டுருந்தார் சார், உயிர் காப்பத்திற்கு பாதுகாப்பு வேணும்ல. இறந்து போன ஒருவருடைய சகோதரர் தான் இந்த பிரபாகரன். அவர் வந்து இதை வச்சு தான் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு பெட்டிஷனரே இல்ல அப்படின்ட்டுலாம் ஒரு டிராமாவை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை சமயத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும். திரு வில்சன் அவர்கள் வந்து அது முக்கியமாக சரிங்க பாருங்க, நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணல, எங்க கையில் இல்லைன்னு சொல்லும்போது ஜட்ஜ் என்ன சொன்னார், அதையும் விசாரிக்கலாம், அதை ஓரமாக வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு தான் விசாரிச்சு ஒரு ஆர்டர் போட்டார். முடிச்சா இந்த வழக்கில் அந்த மனுதாரராக இருக்கக்கூடிய பிரபாகரன் என்பவர் நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் என்ன சொல்றாருன்னா, நரேஷ் எஸ்ஐ மற்றும் ராஜகுமாரி இன்ஸ்பெக்டர் என்ற 2 நம்பர்ல இருந்து, அந்த நம்பர் போன் எந்த நம்பர்ல வந்து போடுறாரு, அந்த நம்பர்ல இருந்து ட்ரூ காலர்ல இவங்க 2 பேரோட பேரும் வந்துச்சு அப்படின்னு போட்டுட்டு இவங்க 2 பேரும் அழைத்து இந்த வழக்கை வாபஸ் வாங்குகின்ற மாதிரி என்ன மிரட்டினாங்க. அதுக்கு பிறகு என் வீட்டு வாசல்ல நான் கேட்காம வீட்டு வாசல்ல ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படியாவது செய்து அதுக்கு பிறகு 12/10/2025 அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ரகுநாத் என்பவர் 20 லட்சம் ரூபாய் தருகிறேன், நீ சிபிஐ விசாரணை கேட்டு போட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கினேன் வந்து பேசுறாரு. எனக்கு அச்சமாக இருக்குது. அதனால நரேஷ், ராஜகுமாரி மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் திரு ரகுநாத் ஆகியோர் இடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் பெட்டிஷன் போட்டார். சரிங்களா? ஒரு ஜட்ஜ் அப்ரோச் தி சிபிஐன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த பிரபாகரன் சிபிஐ கிட்ட இந்த டீடைல்ஸ் பாருங்க, இதில் தான் மனு வச்சுக்கலாம் கொடுப்பார். இப்போ இந்த நரேஷ், ராஜகுமாரி 2 பேரும் கூப்பிடுவாங்களா சிபிஐ, என்ன ஆகும் சரி பண்ணலாம்? உங்களுக்கு இந்த பிரபாகரன் என்ன சம்பந்தம், எது ஃபோன் பண்ணீங்க? புரியுதா? நீங்க என்ன எஸ்ஐடியில் இருக்கீங்களா? எது ஃபோன் பண்ணீங்க? இப்போ உயரதிகாரிகள் சொல்லி கான்டாக்ட் பண்ணி விஷயம் வேறு. பட் அவன் கேஸ் வாபஸ் சொல்லுன்றதுக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ண வச்சிருந்தீங்கன்னா இப்படி தான் கீழே அதிகாரி மாட்டிக்குது. அவங்க நம்பரை போட்டு ட்ரூ காலர் இந்த பேர் வந்து சொல்லி போட்டு சுப்ரீம் கோர்ட் அஃபிடவிட் போட்டாங்க. ஆமா, கடைசியா இந்த மாதிரி தேவையில்லாம அழைத்தான்றதுக்காக இவங்க 2 பேர் மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து சிபிஐ எழுதிரும். சின்ன விஷயம் கிடையாது. ஒன்றாச்சா? ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டதல்லவா, அந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான உத்தரவை தமிழக அரசுக்கு பிறப்பித்திருந்தது. இந்த எஸ்ஐடி ஆவணங்களை எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அருணாச்சல ஆணைய ஆவணங்களை எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், தமிழ்நாடு அரசு விசாரணை முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அண்ட் அவர் எவ்வளவு சம்பளம்ன்றதை அவரை முடிவு செய்து கொள்வார், அதை தமிழ்நாடு அரசு வழங்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த விசாரணை ஆணையத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு மூத்த அதிகாரியை நோடல் ஆஃபீஸராக நியமிக்க வேண்டும் என்று இந்த உச்சநீதிமன்ற உத்தரவில் இருக்கிற தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள்? 13 அக்டோபர். இந்த தீர்ப்பு வந்து 20 நாள் ஆகுது. சரியா? ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து அஸ்ராகாக்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்ட மறுநாளே நீங்க அஸ்ராகாக்கு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்றீங்க. நியூஸ்ல ஆல்ரெடி அஸ்ராகாக்கு போறீங்க, வீடியோ போடுறீங்க. கரூருக்கு சென்ற அஸ்ராகர் குழு சண்டே அதுமா என்ன இவ்வளவு வேகமா வேலை பார்க்கறாங்கன்ற மாதிரி நீங்களா? 20 நாள் ஆகுது உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு. அண்ட் நோடல் ஆஃபீஸரோட ரோல் என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ். நவம்பர் முதல் வாரத்தில் அவர் கரூருக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட இருக்கிறார் என்ற தகவல் வருகிறது. அவர் வந்தாருன்னா அவர் வந்து ஒரு நல்ல இடத்தில் தங்க வைத்து அவருக்கு வாகனங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி புரோட்டோகால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டேட்ல ஒரு ஆஃபீஸர் வேணும். இல்ல யாராவது ஒரு செய்வாங்க. கோர்ட் ஸ்பெசிஃபிக்கா நோடல் ஆஃபீஸர் போடுன்னு சொல்லிருக்கு. இந்த போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் போடலையா சார்? இன்னும் போல கேட்டுக்கார் ஜட்ஜ், உச்சநீதிமன்ற ஜட்ஜ். என்ன ஆச்சு? நோடல் ஆஃபீஸர் இது வரைக்கும் போடலட்டா கூட நான் பார்த்து வேண்டாம். தேவையில்லாம இப்போ எப்படி ஒரு காண்டாகிறாங்க தெரியுதா? திரு அஜய் ரஸ்தோகியாங்க சார், இந்த நீதிபதிக்கு இந்த விசாரணை ஆணையத்திற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அந்த தீர்ப்பில் இருக்கு. இன்னொரு யூ டோன்ட் ஹேவ் an option. ஒத்துழைப்பு வழங்கணும், அதுல போடலனாலும் நீங்க ஒத்துழைச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நோடல் ஆஃபீஸர் உடனடியாக அப்பாயிண்ட் பண்ணணும் போட்டுருக்கு. என்ன பண்ணுறீங்க ஒரு நாள்? அதனால வகை தொகுதியாக மாட்ட போறாங்க. ரைட்டா? அப்புறம் அந்த பெட்டிஷனர் மிரட்டினது இந்த பிரபாகரன் மாட்டீங்களா? சொல்லி விட்டீங்களா? நீங்க எப்படி உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வர போகிறதே என்பதற்காக வேகமா போய் 2 பெட்டிஷனர் பிடிச்சி என் கையில் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு கோர்ட்ல லாகின் பண்ண வச்சு லிங்கி கட்டிட்டு ஒரு ஆள் பாவமா உட்கார வச்சு, எனக்கு தெரியாதுங்க, என் புருஷன் நான் பேசி இத்தனை வருஷம் ஆச்சுங்க, அவர் வாடி கேஸ் போடுறாங்க, எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, என் புருஷன் இல்லைங்க, என்ன பண்ணீங்க? அவங்க சரி பண்ண தெரியாதா? பண்ணிட்டாங்களா? அந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் சொன்னவொடனே இவர் போட்டு சிபிஐ ஆர்டர் போட்டாங்க. சிபிஐ இப்போ இதில் நாங்கள் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க போட்டுட்டு அடுத்த 2 நவம்பர் 2 கேஸ் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராக்ரஸ் கேட்பாங்க. அன்னைக்கு போய் அஜய் ரஸ்தோகி சார் நோடல் ஆஃபீஸர் கூட போடல சார் இருக்கீங்கன்னா என்ன ஆவீங்க? அன்னைக்கு சொல்லுவாங்க சார், இன்னைக்கு காலையில அப்பாயிண்ட் பண்ணி யுவர் ஆனர் அது கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், புரியுதா? ஒன்றும் இல்லாத விஷயம். நீங்க போட்டு தான் ஆகணும். உடனே போட்டு தொலைச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும். நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எங்கப்பா நோடல் ஆஃபீஸர்னு கேட்டு இன்னும் போடலன்னு தெரிஞ்சா அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும்